நண்பர்களே வணக்கம். சமீபத்திய செய்தி, தலைமைச் செயலாளர் மிஸ்டர் முருகானந்தம் அவர் ரீசெண்டாக ஒரு மாவட்ட ஆட்சியர்கள் கலெக்டர்களுக்கும் சூப்பரண்டா போலீஸ் எஸ்பி மற்றும் டிஜிபி எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் எடுத்து பேசும்போது அவர் குறிப்பாக சொன்னது மாணவியருக்கு எதிரான பாலியல் சீண்டல் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்வி நிறுவனங்களை சுற்றி உள்ள பகுதியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டம் கல்வி நிலையத்தை சுற்றில நாடு பூரா ஒழிக்கணும். அது மட்டும் சொல்கிறதே நியாயமான வாதம் இல்லை. சரி, எந்த அடிப்படையில் பத்திரிகைகள் இது வந்ததுன்னு தெரில. பட் கல்வி நிலையத்தை சுற்றி இருக்குங்கிறது மிகவும் கொடூரமானது. அதை தனி கவனம் செலுத்தணுங்கிறது நியாயமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் அரசு தரப்பிலிருந்து டாஸ்மாக் கடை மூலமாக சாராயத்தை வியாபாரம் செய்யும்போது அதுவும் பல இடங்களில் கம்ப்ளைண்ட் வருது. ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஸ்கூல் போகிற வழியில் இருக்குது, மாணவர்கள் மாணவிகள் போய்கிட்டு இருக்க வழியில் இவங்க இந்த தண்ணி அடிக்கிற சமாச்சாரங்கள் இருக்குதுன்னு சொல்லி எத்தனையோ கம்ப்ளைண்ட் வருது. நீங்கள் அரசாங்கமே நடத்த போய் தானே அந்த பிரச்சனைகளே வருது. நீங்கள் பெரும்பாலும் இந்த டாஸ்மாக் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர், அதாவது அந்த வெளிநாட்டு மதுபானம் நம்ம நாட்டிலே தயாரிக்கிறது, அதை அரசே வியாபாரம் பண்ணி மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதையும் சேர்த்துல நீங்கள் கவனிக்கணும். போதைப்பொருள் மாணவர்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டாஸ்மாக் கடையும் ஸ்கூலை சுற்றி குறைஞ்சபட்சம் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடாது, 1 கிலோமீட்டருக்கு கடந்து இருக்கட்டும். இப்போ உடனே தேவை. ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் மூலம் அரசு மதுபான விற்பனை என்பதையே ஒழிக்க வேண்டும் என்பது நம் கருத்து. உடனடி தேவை ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயோ ஸ்கூலுக்கு பக்கத்துலேயோ ரொம்ப ஜன நெருக்கம் அதிகமாக உள்ள பகுதியிலோ இருப்பது என்பது நல்லது இல்லை. ஏன்னா ஒழிக்கிற வரைக்கும் இதை ஒதுக்கி வைக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. அதனால் அதிகாரிகள் மட்டத்தில் இதை சொல்லும்போது அவங்க பாவம் அரசு கொள்கையை மதுபான வியாபாரம் பண்ணுறதுக்கையில் இவங்க என்ன செய்ய முடியும்? அதனால் பாதிப்புகள், கிரிமினல் குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறத, கவனமாக இருக்கிறத, கூடுதல் தலைவலி தான் போலீஸ்காரனுக்கு இருக்க ஒழிய இதுக்கு மேலே அவங்க என்ன செய்ய முடியும்? இது ஒரு பக்கம். இது நம்ம கவனிக்க வேண்டியது, திருமாவளவன் இதை பற்றி ஒரு பேட்டி பண்ணியிருக்கிறாரு. வர அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு போதைப்பொருள் மற்றும் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அது நடத்த போகிறாங்களாம். அதை பற்றி சொல்ல, நாடு முழுவதும் மது விலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் மதுபானம் மாநில சர்க்காரில் நடத்துகிறது, மத்திய அரசு கண்ட்ரோலில் இல்லாதது. அதை மத்திய அரசு அறிவிக்கணுங்கிறீங்க. மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்டில், மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ள இடத்துலையும் அவங்க ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாலே மாநில சுயாட்சி போயிடுச்சு, அது போயிடுச்சும்பிங்க. நீங்கள் குஜராத்தில் மது விலக்கு நடைமுறையில் இருக்குது. பின்தங்கிய மாநிலம்னு எல்லோரும் இப்போ குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற பீகாரில் மது விலக்கு அமலில் இருக்குது. அப்படி இருக்கல தமிழ்நாட்டில் கொண்டு வர சொல்லி நீங்கள் சொல்கிறத விட்டு நாடு பூரா கொண்டு வரணும். அது என்ன செப்பக்கட்டுங்கிறேன். நீங்கள் திருமாவளவனை பொறுத்தளவுக்கு அவருடைய பல கொள்கை எனக்கு கொஞ்சம் கூட ஏற்புடைமை இல்லை. ஆனால் மதுவிலக்கு விஷயத்தில் அவருடைய கன்சிஸ்டண்ட் ஸ்டாண்ட், அதாவது எப்போவுமே பிசுறுத்தட்டா மாறாமல் ஒரே நிலைமையில் உள்ள அவருடைய நிலை பாராட்ட வேண்டியது. ஆனால் திமுக கூட்டணி அரசு தான் இந்த வேலைகளை பண்ணுறதுனால மாநில சர்க்காரை நேரடியாக எதுக்காமல் மத்திய சர்க்கார் பண்ணணும்னு சொல்கிறது இது சப்பக்கட்ட மாதிரி. இவங்களுடைய நிலையை தைரியமாக மாநில அரசே வியாபாரம் செய்கிற நிறுத்தணும்னு சொல்ல வருவாரா திருமாவளவன்? இது மக்களும் கேட்கணும். வரமாட்டாங்க. ஏன்னா அதை வியாபாரம் பண்ணுறது அரசாங்கத்துக்கு வருமானம் சொல்லி வியாபாரம் உற்பத்தி பண்ணுறது இவங்க கட்சிக்காரங்க நடத்துகிற ஆலை, மது ஆலை, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. எப்படி விடுவாங்க? அதை வெளியே சொல்லுவாங்களா? இன்ஃபேக்ட் இந்த அம்மா கனிமொழி நாங்கள் திமுக அரசியல்வாதிகள், திமுக தலைவர்கள் யாருமே மதுபானத்தை உற்பத்தி தொழிற்சாலை நடத்த மாட்டோம், மூட வைப்போம்லாம் பேசினாங்க. அதெல்லாம் வெத்து பொய். அப்படி எதுவுமே நடக்கலை. ஸோ இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு வெறும் போதைப் பொருளை மட்டும் ஒழிப்போம்னு சொல்லி போலீஸ்காரங்க முயற்சி பண்ணுறதுங்கிறது இது முழுமையான வேலை இல்லை. இதனால் முழு பலன் கிடைக்குமா என்றால் இல்லை.
போலீஸ்காரங்களுக்கு வந்து தலைவலி தான் கூடும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அரசாங்கமே மதுபானத்தை விற்றுக்கிட்டு அதை தண்ணி அடித்து ரோட்டில் கிடக்கிறவனை வந்து ரோட்டில் கிடக்கிறது இவங்க போலீஸ்காரன் பிடிக்கிறாங்கன்னா அவங்க தலைவலி தான். அரசாங்கமே வியாபாரம் பண்ணுறதே அடிப்படையாக அங்கே தானே உதைக்குது. அதனால் திருமாவளவன் போன்றவர்கள் மாநில அரசை கடுமையாக சொல்ல வேண்டும். நீங்கள் அதை நிறுத்தி தான் ஆகணும் இல்லை. ஏன்னா நீங்கள் கூட்டணி இருக்கீங்களா, தைரியமாக சொல்லாமல் சொன்னால் எங்கே 2 சீட்டு கிடைக்கிற கொடுக்குற போயிருமோ நினைக்கிறீங்களோ என்னமோ யாருன்றது. இருந்தாலும் திருமாவளவன் போன்றவர்கள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நிலை மாறாமல் பேசுவது மகிழ்ச்சி அடையக்கூடியது, பாராட்ட வேண்டிய விஷயம் என்று நாம் சொல்கிறோம். மற்ற விஷயத்தை இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.